தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழலில் முதல்வர் மற்றும் துணை முதல்வருக்கு நெருக்கமான ரத்தீஷ் தற்போது அமலாக்கத்துறை சோதனை வளையத்திற்குள் சிக்கியிருக்கிறார். பட்டினப்பாக்கத்தில் வசித்து வரும் தொழிலதிபரான ரத்தீஷ் டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனோடு உரையாடிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டாஸ்மாக் நிர்வாக இயக்குநருக்கே ஆணைகள் பிறப்பிக்கும் அளவிற்கு அரசுக்கும் ரத்தீஷுக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. ரத்தீஷின் அண்ணன் மற்றும் அண்ணி ஆகிய இருவருமே IPS அதிகாரிகள் என கூறப்படும் நிலையில் அமலாக்கத்துறை சோதனைகள் குறித்து ரத்தீஷிற்கு முன்கூட்டியே தெரிவித்தது யார் என்பது அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறது. ரத்தீஷ் வெளிநாட்டிற்கு தப்பிவிட்டதாக கூறப்படும் நிலையில் அவரது வீட்டிற்கு அமலாக்கத்துறை தற்போது சீல் வைத்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதியின் கொள்ளுப்பேத்தியின் கணவரான ஆகாஷ் பாஸ்கரன் மீதும் புகார் எழும்பியிருக்கும் சூழலில் அவரும் தலைமறைவாகி இருக்கிறார். 2024ஆம் ஆண்டு முதல்வர் குடும்பத்தோடு உறவு ஏற்பட்ட பின் 6 மாத காலத்திற்குள் 450 கோடி ரூபாய் மதிப்பில் திரைப்படங்களை தயாரித்த ஆகாஷ் பாஸ்கரன் சிக்கினால் பல உண்மைகள் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டாஸ்மாக் நிறுவனத்தில் நடக்கும் அமலாக்கத்துறை சோதனைகள் குறித்து அதிமுக பல முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கும் நிலையில் துணை முதல்வர் உதயநிதியின் நண்பர் ரத்தீஷிடம் விசாகன் IAS பேசியது என்ன என்பது குறித்து பல முக்கியமான ஆவணங்கள் கிடைத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. டாஸ்மாக் ஏலம் வெளிப்படையாக நடந்தால் திமுக நிர்வாகிகளுக்கு பாதிப்பு என்று டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநரிடமே ரத்தீஷ் கூறுவது யாருக்காக என்று முக்கியமான கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. டாஸ்மாகில் வாங்க வேண்டிய மதுபானங்களின் பட்டியலை அதன் MDக்கு அனுப்பும் அளவிற்கு ரத்தீஷுக்கு அதிகாரம் இருக்கிறதா? ரத்தீஷ் எனும் தனி நபரின் குறுந்தகவலுக்கு MDயான விசாகன் பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் என்ன என்பதெல்லாம் புதியதாக புயலை கிளப்பியிருக்கும் கேள்விகள். தமிழகத்தில் பல முக்கியமான பொறுப்புகளில் இருக்கும் அதிகாரிகள் ரத்தீஷுக்கு உதவி வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கும் நிலையில் முக்கிய அரசியல் தலைவர் ஒருவரது பினாமி என்றும் கூறப்படுகிறது.